கவிதையின் மூலமாக நல்ல மனிதநேய பணிகளையும் செய்ய முடியும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் ஒரு அழைப்பிதழே நம்மை நாம் யார் என்று சிந்திக்க கூடக்கூடிய அளவுக்கு இந்த கவிதை தொகுப்பின் அழைப்பது அமைந்திருக்கிறது என்பதையும் மிக அருமையாக பல எடுத்துக்காட்டுகளை காட்டி நம் உள்ளத்தை தொட்டு சென்றிருக்கக்கூடிய டெப்கோ வங்கியுடைய இணை குழு மேலாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்ததாக இங்கே நினைக்க நினைக்க திகட்டாதது கல்லூரி கால முகவரிகள், துதிக்க துதிக்க திகட்டாதது இறை நம்பிக்கையின் முகவரிகள் என்று எழுதிய கவிஞர் அப்துல் ஹமீத் அவருடைய கவிதையை பற்றி ஒருவர் பேச வருகின்றார். அவர் தணிக்கை துறையை சார்ந்தவர். தணிக்கை துறையில் இருப்பவர்கள் எதையுமே சீர்குலைத்து அசைகுலைத்து அழகாக பக்குவமாக செய்யக்கூடியவர்கள். இங்கே இந்த கவிதை தொகுப்பை எப்படி பார்த்து வருகிறார் என்றுதான் நாம் எல்லாம் வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த மரியாதைக்குரிய மனிதர் திருவாளர் சோ பாஸ்கரன் அவர்கள், முதலில் அவருக்கு இங்கே பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பிறகு அவர் நூலை பற்றி அவர்கள் தன்னுடைய கருத்துரைகளை அழகாக முடிவார். அவர்களை 2 நாள் கழித்து சந்தித்தேன். இன்று அவர் இருக்கும் ஒரு அரங்கில் எனக்கும் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்கிறேன். திரு ஜே.எம். சாதி அவர்களை நான் ஒரு 10 வயதாக இருக்கும் பொழுதே ஆண்குவடனில் அவர் எழுதிய கதைகள் எல்லாம் படித்திருக்கிறேன். ஜே.எம். சாதி என்ற பெயர் மட்டும் எனக்கு தெரியும். அந்த பெயரும் எனக்கு முகமதி பெயர் என்று எனக்கு தெரியாது. அன்று ஒரு 10 வயது அளவிலே நம்ம கதை எழுதிய ஒரு அறிஞரை அன்று நேரில் பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த ஜே.எம். சாதி அவர்கள் சிங்கப்பூர் சாரங்கபாணி அவர்களை பற்றி அருமையாக நூல் எழுதியுள்ளார். ஆக கவிதை எழுதுவதில் வல்லவரான திரு ஜே.எம். சாதி அவர்கள் அந்த வாழ்க்கை வரலாறையும் அருமையாக படைத்துள்ளார். இப்பொழுது இந்த நூல் திறனாய்வு பற்றி வருகிறேன். பாண்டிச்சேரியில் திரு ஆனந்தரங்க பிள்ளை என்பவர் நாட்குறிப்பு எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார். அவர் இருந்தவரை அது பதிப்பிக்கப்படவில்லை. அவர் இறந்த பிறகுதான் அவருடைய நண்பரான வெள்ளையர் அதை எடுத்து தொகுத்து ஆனந்தரங்க பிள்ளையின் நாட்குறிப்பு என்று வெளியிட்டார். அந்த காலத்து பாண்டிச்சேரி வரலாறை அருமையாக வெளிக்கொண்டு வருகிறது என்று கூறுவார்கள். இன்று அப்துல் ஹமீத் அவருடைய தந்தை இந்த நூலை வெளியிட்டிருப்பதும் அதோடு ஒரு ஒப்புமையாகத்தான் எனப்படுகிறது. நான் இப்பொழுது கவிதை இலக்கணம் இந்த வயதில் படித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் நான் எழுதிய ஒரு சிறு கவிதை படித்து திறனாய்வு வருகிறேன். திரு எம்.ஓ. அப்துல் ஹமீதின் நினைவுகள் கனவுகள். புதுவை ஆனந்தரங்கம் பிள்ளை மதுவை போற்றிய நகரில் பிறந்தும் புதுமை நாட்குறிப்பில் உள்ள பதிவுகள் மதுரை தமிழ் போல் வரலாறானதே. ஒரு நூல் வெளிவருவது எத்தனை சிறப்பு. கருவினை பார்த்தால் மனித நேயம், குருவின் உயர்ந்த தெளிந்த சிந்தனை, எருதின் உறுதியாய் ஈகை உணர்வு. இதுதான் அப்துல் ஹமீதின் நூலை பற்றிய மொத்தமான ஒரு சாராம்சமாக நான் கருதுகிறேன். இப்பொழுது அந்த நூலில் நான் ரசிதவரை பற்றி படிக்கிறேன். பக்கம் 9 மாறிவிடு என்ற ஒரு கவிதை. அன்பினை உணர்வதற்கு அன்னையாய் மாறிவிடு என்கிறார். அன்னையாய் மாறிவிடு என்று கூறுகிறார். சிறப்பான வார்த்தைகள். காதல் தோல்விக்கு கிடைத்த பரிசு நல்ல மனைவி. ஆக காதல் தோல்வியிலும் நல்லது கிடைக்கும் என்று கூறுகிறார். பக்கம் 11 கணிப்பொறி வேண்டும். எத்தனை மொழிகள் கற்றிடினும் நம் தாய்மொழியில் சிறந்து விளங்க வேண்டும். பல இடங்களில் அவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அருமையாக கூறி வருகிறார். தமிழ் மொழியில் எனக்கும் உள்ள ஈடுபாட்டில் எனக்கு இந்த கவிஞர் கூறும் வார்த்தைகள் மிகவும் பிடித்திருக்கின்றன. பக்கம் 12 ஆ ஆ இ என்று தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களை வைத்தே ஒரு கவிதை. உயிரெழுத்துக்களில் தொடங்கும் கவிதையாக 13 வரிகள் சிறப்பாக தந்துள்ளார். கவிபாடும் மலர்கள். பக்கம் 18 எங்கள் தோட்டத்து மலர்களும் கவிபாடும் ஏனெனில் நாங்கள் விதைப்பது விதைகளை. இது கவிதைகளையும் விதைப்பது விதைகளை என்று ஒரு நயமான கவிதையாக இருக்கிறது. 1, 2, 3 எண்களின் ஆர்வம் கொண்டும் கவிதை வரிகள் படைத்திருக்கிறார். பக்கம்
பக்கம் 23 காதலும் கண்தானமும் கண்கள் 4 உயிர்கள் 2 நாம் அவரோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். சாரணியம் என்கின்ற அந்த துறையில் புகழ்பெற்றவர். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த காலத்திலேயே மாணவர்களிடையே சாரணியத்தை பற்றி நூல் எழுதி பரப்பியவர். அந்த துறையில் குடியரசுத் தலைவரிடம் பரிசு பெற்ற ஒரு சான்றோர். சுருக்கமாக சொன்னால் அவர் தமிழ்நாட்டில் பேரன்பவனாக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு அவர் இது போன்ற ஒரு அரங்கத்தில் பேசுகின்ற பொழுது நாட்டுப்புற பாடல்களில் அவர் புலமை பெற்ற காரணத்தினால் அவர் சொன்ன அந்த பாடல் கூட இன்னும் நினைவில் இருக்கிறது. அப்படியெல்லாம் அழகாக பாடக்கூடியவர். அதை கூட ஒரு 2 வரை இன்னும் நினைவில் இருக்கிறது. வாட நகத்துல வதங்க நகத்துல வாய்க்கு நல்லா இல்ல, குருவி கொத்தன கொய்யா பழம் கொண்டைக்கு நல்லா இல்ல என்றெல்லாம் அவர் சொன்ன வரிகள் எல்லாம் இன்றும் நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழனுடைய ஒரு ஆற்றல். யார் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். அகில இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு நல்லாமூர் ஓ பெரியண்ணன் அவர்கள் இப்பொழுது அருமையான கருத்துக்கள் கலந்து வருகின்றார். விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதுமையான நூல் வெளியீட்டு விழா. எழுத்தாளர் இல்லாமல் அவருடைய தந்தையார் இருந்து இந்த நூலை வெளியிடுகின்ற ஒரு நிலை. நான் எத்தனையோ விழாக்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நூல் வெளியிடுவார்கள். எதிரில் இருப்பவர்கள் எல்லோரும் அந்த நூலை பெறுகின்ற பொழுது தொகை கொடுத்து வாங்குவார்கள். அந்த தொகை எழுத்தாளருக்கு போய் சேர்க்கும். ஆனால் இன்றைய நிலையிலே எல்லோருக்கும் ஒரு புத்தகத்தை என்னுடைய மகன் நினைவாக கொடுக்கிறேன் என்று எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை படித்தால் அவர் முன்னமையே தன் வாழ்வை தெரிந்தது போல பல இடங்களிலே அவர் வெளிப்படுத்தினார். நன்மைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுதான் என சொல்லும் ஓர் மனது. இனி உன் வாழ்வில் நல்லதற்கு இடம் ஏது என சொல்லும் மற்றோர் மனது. சீக்கிரம் இவை அனைத்தும் ஒரு விடை கொடு. இந்த கடைசி வரி, சீக்கிரம் இவை அனைத்திற்கும் ஒரு விடை கொடு, அல்லது எனக்கே நீர் விடை கொடு. இல்லைன்னா எனக்கு ஒரு விடை கொடு, இல்லைன்னா நான் போயிடுறேன்றத ஒரு மறைமுகமான ஒரு சூசகமாக சொல்வது போல இந்த வரி இந்த கவிஞர் அமைத்திருக்கிறார். இது போல பல கவிஞர்கள் பாடுகின்ற பொழுது தன்னெறியாமலே அந்த வார்த்தை வந்து விழுந்து, அது இயற்கையாகவே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அது போலவே அவருடைய கவிதையில பாத்தீங்கன்னா, பணத்தை தேடினேன், பணம் 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 தேடிக்கிட்டு இருந்த காலத்துல பணத்தை தேடினேன், ஆனா கடைசியில இறுதியில் எனக்கு கிடைத்தது பிணம். அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா தன்னை அறியாமலே அந்த சோக நிகழ்ச்சியானது வந்து விடுகின்ற நிலை. கவிஞர், உண்மையான கவிஞருக்கு என்ன எழுத முடியுமோ அப்படி எழுதியிருக்கின்ற அந்த கவிஞரை வணங்கி இந்த நிகழ்ச்சியில தலைமை தாங்குகின்ற அந்த எழுத்தாளர் பெருமக்கள்ல மிக சிறப்பிட பெற்றவர்கள். இப்பொழுது இந்த இதுல எல்லா வரிகளையும் பார்த்தோம்னா நம்பிக்கை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார். நம்பிக்கை, நாணயம், நாடுவோம் 3 இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மைதான் முக்கியமானது. உண்மை சொல்வதில் ஒரு சிக்கல். எல்லாம் உண்மையை சொல்றதுல ஒரு சிக்கல், பொய் சொல்றதுல மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றத ஒரு கதையில சொல்றப்ப இன்றைக்கு எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள். எனவே அப்படி பல துறை சார்ந்த பெருமக்கள் இந்த கவிதை தொகுப்பை பற்றி பல்வேறு நோக்கத்தில் இங்கே நம்முடைய நெஞ்சத்தில் அருமையான கருத்துக்களை எல்லாம் மிக நெகிழ்ச்சியாக பதிய வைக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது அகில இந்திய எழுத்தாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நல்லாமூர் ஐயா பெரியண்ணன் அவர்கள் அருமையாக உரை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகள். இங்கே இந்த நூலை பெறுவதற்காக சிம்சன் குரூப் கம்பெனியுடைய கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு சிம்சன் கோவிந்தராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஆலிம் முகமது சாலி கல்வி குழுமத்தின் செயலாளர், இந்த விழாவினுடைய தலைவர் ஜனாப் எஸ் சேர்வு ஜவாத்தின் அவரிடமிருந்து இந்த கவிதை தொகுப்பு நூலை பெறுவார்கள். அடுத்து
நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர் கவிஞர் மாஜினி அவர்கள் சொன்னார்கள், என்னை கொண்டு போய் கண்காணா தீவை வேண்டுமானால் விட்டு விடுங்கள், ஆனால் என்னிடம் கை நிறைய நல்ல நூல்களை மட்டும் தந்து விடுங்கள், அந்த தீவே எனக்கு சொர்க்கமாகிவிடும். நம்மை அழைத்துக் கொண்டு போய் அந்த நூல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அறையை தான் நம்மை உட்கார வைத்து பேசுவார் ஒருவர். அவர் யார் என்று சொன்னால் கவிஞர் வாலி அவருடைய மொழியை சொல்ல வேண்டும் என்றால், புது கவிதை தாத்தா கவிஞர் மேத்தா. இங்கே அவரை பற்றி ஐயா முன்னர் பேசிய பெரியண்ணன் அவர்கள் கூட அழகாக சொன்னார்கள். ஒரு கவிதையை எடுத்து சொல்லி, அவருடைய கவிதைகளை படிக்காத இளைஞர்கள் யார் இருக்க முடியும்? எனக்கு அவருடைய கவிதை, ஒரு கவிதை இன்னும் நினைவு வருகிறது. மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் அற்புதமான பெருமைக்குரிய சிந்தனையாளர், ஒரு கல்லூரியை நடத்துகிற பொறுப்பு என்பது நெருப்பை பூரியின் மீது பட்டு விடாமல் விளக்குக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதை போன்றது. தீ வேண்டும், ஆனால் அது தீபத்துக்குள்ளே இருக்க வேண்டும், அது தீபமாக இருக்க வேண்டும், தீப்பந்தமாக மாறிவிடக்கூடாது. அத்தனை இளைஞர்களை கட்டி காத்து இந்த விழாவினுடைய தலைவராக அமர்ந்திருக்கிற ஆதிமுகமது சாலே கல்லூரியினுடைய செயலாளர், இந்த விழாவிற்கு தலைமை தாங்குகிற எங்களுடைய மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் ஜமாலுதீன் அவர்களே, இந்த விழாவிலே நீதிபதியாக பணியாற்றி இந்த விழாவிலும் ஒரு நீதிபதியாக இருந்து நூலை, அற்புதமான ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர் நீதிபதி அவர்களே, இங்கே அந்த நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய பெருமகனார் ரெப்கோ வங்கியினுடைய துணை பொது மேலாளர் அவர்களே, எழுத்தாளர் சங்கத்தினுடைய நம்முடைய பெரியண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய கவிஞர் ஆலந்தூர் மோகனரங்கன் அவர்களே, இங்கே எனக்கு பின்னே பேச இருக்கிற அருமைக்குரிய மேலை நாசர் அவர்களே, எனக்கு முன்னே கூடியிருக்கிற அறிஞர் பெருமக்களே, பெருந்தகையாளர்களே, என் அன்பு நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, என் அன்பிற்குரிய கவிஞர் பதுரையாரோ அந்த கதாநாயகனை பெற்றெடுத்த தந்தை உமர் கதாப் அவர்களே, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இந்த விழாவை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றியே ரொம்பவும் யோசிக்க வேண்டியது. ஏறத்தாழ இந்த விழா ஒரு நூல் வெளியீட்டு விழாவா அல்லது ஒரு நினைவு கூறுகிற மௌனத்தால் நம்முடைய மரியாதை செலுத்துகிற விழாவா என்று யோசிக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா திகழ்கிறது. இந்த விழாவிலே பேசிய பெருமக்கள் எல்லாம் அற்புதமான பல கருத்துக்களை இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இந்த தம்பியுடைய அந்த புத்தகத்தை பார்த்து, அந்த புத்தகத்தினுடைய முகப்பை பார்த்தாலே ஒரு கராத்தே வீரர் துள்ளி எழுந்து வருகிறது மாதிரி, எதிரி படை வருகிற போது பதுங்கிக் கொள்ளாமல் பாய்ந்து வருகிற புலி போல அந்த தோற்றத்தை பார்க்கிற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. உமர் கத்தாப் அவர்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர். ஆனால் கொடுத்து வைத்ததை